எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் குமார். நம்ம இதுவரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். எத்தனை கேட்டகரி மோதிக்கரில் எத்தனை கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஸ்டெரிக்ளீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டெரிக்ளீன் அப்படின்னா என்ன அப்படின்னா 100% சுத்தப்படுத்துறது. எதை? கிருமிகளை, பாக்டீரியாஸை, ஃபங்கஜஸ், சரியா, பூஞ்சைகள், இது அத்தனையுமே கிளீன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மல்டிபர்பஸ் கிளீனர்னு சொல்லுவோம். சரியா? மல்டிபர்பஸ் கிளீனர்னா என்ன அப்படின்னா, இதை வச்சு நம்ம தரையை கிளீன் பண்ணலாம், ஃப்ளோர் கிளீனராகவும் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி வீட்டை சுற்றி பாசம் பிடிச்சிருக்கு, தண்ணி தொட்டியில் பாசம் இருக்குதுன்னா இதை யூஸ் பண்ணி அந்த பாசத்தை கிளீன் பண்ணலாம். இது போக வயசானவங்க ப்ளஸ் குழந்தைகளோட உள்ளாடைகளை நம்ம ஸ்டெர்லைட் பண்ணுவோம். சரியா? மார்க்கெட்டில் டெட்டால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம அதை கிளீன் பண்ணுவோம். அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம். இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இன்னைக்கு அது எப்படி அந்த கிருமிகளை கொல்லுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஒரு சின்ன டெமோ மூலியமா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த டெமோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஏதோ மாயாஜால வித்தை காமிக்கிற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் எதை எடுக்க போறேன்னா, மார்க்கெட்ல அந்த மாதிரி ஒரு பொருள், இது நான் எந்த கம்பெனில சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, தப்பு. யாரையும் குறை சொல்லி நம்ம பிசினஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ணவும் கூடாது என்ன கேட்டீங்கன்னா. சரியா? இப்ப அந்த ரெண்டு பொருள் உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. ஒன்று மோதிக்கருடைய ஸ்டெரிக்ளீன், இன்னொன்று மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு கிளீனிங் ப்ராடக்ட். ரெண்டு கிளாஸ் வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு கிளாஸ்லயுமே நான் இந்த ப்ராடக்டை கொடுத்து செக் பண்ண போறேன். என்ன ஊத்துறேன் அப்படின்னா குடித நீர் தான் அது. சரிங்களா? குடித நீர் பாருங்க, குடிக்கிற தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம உஜாலா ஆட் பண்ணுறோம். எதுக்காக உஜாலா அப்படின்னா, இது பாக்டீரியாவின் மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பாக்டீரியாவின் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவின் மூலக்கூறு அப்படிம்போம், அல்லது அழுக்கு அப்படின்னு கூட நினைச்சுக்குவாங்க. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஏதோ பண்றாடா நீ அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாதுல்ல, அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஈவனா எடுத்தாச்சு. இதுல இந்த கிளீனிங் ப்ராடக்ட், மார்க்கெட்டில் உள்ள இந்த ப்ராடக்ட் ஆகட்டும், மோதிக்கரில் உள்ள ஸ்டெரிக்ளீன் ஆகட்டும், எப்படி அதனுடைய வேலையை செய்யுது, எப்படி அழுக்குகளை எடுக்குது, எப்படி கிருமியை கொள்ளுது, பாக்டீரியாக்களை எப்படி அழிக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறோம். இப்ப பாருங்க எத்தனை ஸ்பூன் ஊத்துறேன்னு பாருங்க. 1 2 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த ஊற்றின பிறகு இதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இன்னொரு ஸ்பூன்ல மோதிக்கருடைய ஸ்டெரிக்ளீனை ஊற்றுறேன். மேஜிக் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், ஆனால் மேஜிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே பாருங்க, அதில் எத்தனை ஸ்பூன் ஊற்றுனேன்? 3 ஸ்பூன் ஊற்றுனேன். தழும்ப இதில் ஒரே ஸ்பூன் தான். கொஞ்சம் கிட்ட காமிங்க கேமராவை. ஒரே ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். பாருங்க, நான் எதுவுமே பண்ணலை. ஆனால் என்ன நடக்குது, அதனுடைய ரியாக்ஷன் பாருங்க. எது அழுக்கு எடுத்திருக்கு, எது கிருமிகளை கொண்டிருக்குது அப்படின்னு பாருங்க. எது எடுத்திருக்கு? ஸ்டெரிக்ளீன் 100% கிளீன் பண்ணியிருக்குது. மார்க்கெட் உள்ள ப்ராடக்ட் எவ்வளோ ஊற்றணும், ஆனால் எதுவுமே ஆகலை. அது இன்னும் நல்லா அழுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. சரியா? இப்போ இது என்ன, இது எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளீனிங் ப்ராடக்ட்ஸுக்கு, சரியா, கிருமி நாசினிகளுக்கு எது எல்லா பிராண்ட்லயும் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, பென்சால் குளோனியம் குளோரைடு அப்படிங்கிற ஒரு இதை ஆட் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2% ஆவது இருக்கணும் அப்படிங்கிறது ரூல். நம்மளுடைய மத்திய சர்க்காருடைய ரூல். மார்க்கெட் உள்ள பிராண்டு பூரா அந்த ரூலை மீறாம 2%லயே நிற்காங்க. சரியா? ஆனா கிருமிகளோட வீரியம் கூடிக்கிட்டே போகுது. ஆனா இவங்க நம்மளால என்ன பண்றாங்க, அந்த 2%க்கு மேல அதை நாங்கள் ஆட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் மதிப்போம் அப்படின்ட்டு 2%லயே இருக்காங்க. ஆனா மோதிக்கரில் இப்போ உள்ளதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த பிஹெச்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பென்சால் குளோரைடை கிட்டத்தட்ட
6% மேல இதுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் உடனடியாக அது வந்து அதனுடைய வேலையை வந்து செய்யுது. சரியா? இதனால என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, நம்ம தரையை கிளீன் பண்றோம், மற்ற இடத்துல சுத்தப்படுத்துறோம், அது சுத்தமாகுதா அப்படின்னா நம்மளுக்கு அது தெரியாது. இப்ப இதுல பாருங்க சுத்தமாகுதா இல்லையான்ட்டு. இது போக சுத்தப்படுத்துறதுக்கு நிறைய தண்ணி வந்து செலவு பண்ணுவோம். நான் சொல்லுவேன் ஸ்டெரிக்லைன் யூஸ் பண்ணீங்கன்னா தண்ணி செலவு கம்மி. எப்படி அப்படின்னா, இப்போ உங்க வீட்டுல 4 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் இந்த மார்க்கெட்ல இருக்க கிளீனரும் தேவை, ஒவ்வொரு பக்கெட் தண்ணியும் தேவை. சரியா? 4 பக்கெட் தண்ணி 4 வாட்டி இந்த கிளீனரை யூஸ் பண்ணணும். ஆனா நான் சொல்லுவேன் மோதிக்கர் ஸ்டெரிக்லைன் யூஸ் பண்ணீங்கன்னா 1 பக்கெட் தண்ணி அந்த ஒரு வாட்டி ஊத்துன அந்த மோதிக்கர் லிக்விட் போதும் ஸ்டெரிக்லைன். இது எவ்வளவு ஊத்துனேன்? 3 ஸ்பூன் ஊத்துனேன். இதுல 1 ஸ்பூன் தான். அப்ப அளவும் நம்ம கம்மியா ஊத்துறோம். இது ஊத்துறப்ப 4 ஃப்ளோருக்குமே இந்த தண்ணியை வச்சு இந்த கிளீனர் வச்சு கிளீன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, ஏற்கனவே கிளீன் பண்ண இந்த லிக்விட இதுல ஊத்துறேன். என்ன ஆகுதுன்னு வந்து பாருங்க. இதையுமே வந்து ஸ்டெர்லைட் பண்ணுது, கிளீன் பண்ணுது. இப்ப இது என்ன கலர்ல இருக்குது? இந்த லிக்விடோட கலருக்கு வந்துருச்சா? நீங்க வெள்ளை கலர் டைல்ஸோ மார்பிள்ஸோ போட்டு இந்த லிக்விட தேய்ச்சிங்கன்னா அந்த டைல்ஸ் 10 வருஷத்துல திருப்பி பாலிஷ் பண்ணணும், இல்லை மாத்தணும். உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா, இன்னும் கிரானைட் மார்பிள் இப்படி இருக்குது, ரொம்ப ஃபேமஸான பிராண்ட் இது, விளம்பரத்தை பார்த்து நம்ம இதுதான் வாங்குறோம். என்ன ஆகுது? மங்கி போகுது. ஒன்றும் அதை பாலிஷ் பண்ணணும், இல்லை எடுத்துட்டு பேத்துட்டு புதுசாக போடணும். அப்போ கிளீனும் ஆகலை, திருப்பி திருப்பி செலவு பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் மோதிக்கேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 100% தர உத்தரவாதமாக உள்ள பொருட்கள், 100% தர உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு ப்ராடக்டை மோதிக்கேர் நம்மளுக்காக கொடுத்துருக்கு. 2 ப்ராடக்ட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க, 2 ப்ராடக்ட் குவாலிட்டியை பாருங்க. இந்த ப்ராடக்ட் எவ்வளவு யூஸ் பண்ண வேண்டி இருக்குது, ஸ்டெரிக்லைன் எவ்வளவு யூஸ் பண்ண வேண்டி இருக்குன்னு பாருங்க. இப்போ ரெண்டோட குவாலிட்டியை வந்து பார்த்துட்டீங்க. இப்போ இது எவ்வளவு செலவாகுது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த பாட்டிலே வந்து போட்டிருக்காங்க பர் எம்எல் எவ்வளவு அப்படின்ட்டு, இதுலயே வந்து போட்டிருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் உள்ள ப்ராடக்ட் பெர் எம்எல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 பைசான்னு போட்டிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 51 பைசான்னு போட்டிருக்கு. இப்போ நீங்க நினைக்கலாம் இது ரேட்டு கம்மி, இது ரேட்டு கூட அப்படின்ட்டு. வாங்குறப்ப இது கம்மி, வாங்குறப்பையும் பார்க்குறப்பையும் கம்மியா தெரியுது, இது கூட தெரியுது. ஆனா இதுல எவ்வளவு ஊற்றணும்? 3 ஸ்பூன் ஊற்றணும். அதுவும் தழும்ப ஊற்றணும். கிட்டத்தட்ட 20 ml இதுல ஊற்றிருக்கும். இப்போ 20 mlக்கு வந்து இது எவ்வளோ ஆகுது? ஒரு ml 23 பைசா அப்படின்னா 20 ml எவ்வளோ ஆகுது? 4 ரூபா 60 காசு ஆகுது பெர் யூஸுக்கு. இது 51 பைசா, 5 ml நம்ம ஊற்றிருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் தான், 5 mlக்கு மேல ஒரு சொட்டும் உள்ள போகல. அப்ப இது எவ்வளவு ஆகுதுன்னா 2 ரூபா 55 பைசா. இப்போ 4 ரூபா 60 பைசா விலை கம்மியா, 2 ரூபா 55 பைசா விலை கம்மியா? விலையும் தாண்டி குவாலிட்டி இங்க பக்காவா இருக்குது. நீங்க கொடுக்குற காசை தரமான பொருளுக்கு செலவு பண்ணுங்க, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. அடுத்தடுத்து நிறைய பொருட்களை வந்து பார்ப்போம். இந்த மாதிரி பொருட்கள் வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.